அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலை மாணவியை ஒருவர் காணொலி எடுக்க முற்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் அந்த காணொலி பரவி வருது. மகளிர் விவகார அமைச்சர் என்ற இதில் அதோட நீங்கள் நடவடிக்கை உண்மையாகவே இந்த சைபர் கிரைம், அதாவது இந்த இணையதளத்தினூடாக நடக்கின்ற மூலமா இது தனிப்பட்ட நபருக்கென்று இல்லை. யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றினுடைய வீட்டினுள் இரவு வேளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்ட யூடியூபர் ஒருவர் இளவாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞன் வறியவர்களுக்கு உதவி செய்வதாக புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியினை பெற்று அதனூடாக உதவி செய்வது போன்ற காணொலிகளை தன்னுடைய யூடியூப் தளத்திலே பதிவேற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் பாடசாலை மாணவி ஒருவரின் வீட்டுக்கு இரவு வேளைக்கு சென்ற குறித்த நபர் பாடசாலை மாணவியை காணொலி எடுக்க முற்பட்டுள்ளார். அதற்கு மாணவி மறுப்பு தெரிவிக்கவே காணொலியில் நாகரிகமற்ற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியுள்ளார். குறித்த காணொலி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவ்வாறு உதவி செய்பவர்களின் நிதி கையாளுகை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரி வந்தனர். இந்நிலையில் குறித்த வீட்டுக்கு இன்று யூடியூபர் காணொலி எடுக்க முற்பட்ட நிலையில் அவ்வூர் மக்கள் யூடியூபரை பிடித்து இளவாலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்ட மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜிடம் இந்த விடயம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இவ்விடயம் தொடர்பிலே அமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சர்வதேச மகளிர் தினம் 2025 யாழ்ப்பாணத்தில் கொண்டாடும் இத்தருணத்தில் எங்களுடன் இந்த இவ்வேளையில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் சகோதரர் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் திரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, இன்று இந்த நிகழ்வில் முக்கியமாக அரச துறை பிரமுகராக கலந்து கொள்கின்ற அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களே, ஏனைய அரச உத்தியோகஸ்தர்களே, அதே போன்று இன்று எங்களுடைய இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே, எங்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அமைச்சின் தொடர்பாக இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அதிகாரிகளே, எங்களுடைய பெண் உத்தியோகஸ்தர்களே, பெண்கள் அமைப்புகள் சார்பாக இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற பெண்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அதே போலவே இது என்னை பொறுத்தவரையில் நான் பார்க்கும்போது இது எனக்கும் ஒரு விசேடமான நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அமைச்சரவை நாங்கள் பதவியேற்றதுக்கு பிறகு இவ்வாறான அரசு உத்தியோகஸ்தர்களுடன் ஒன்றாக சேர்ந்து இவ்வாறான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுவது இது தான் முதற் தடவை. ஏனென்றால் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக கொழும்பில் எங்களுடைய அமைச்சுக்குள் இருக்கின்ற அதிகாரிகளுடன் நான் கலந்து பேசியிருக்கின்றேன். ஆனால் ஒரே தடவையாக இவ்வாறான எங்களுடைய சகல துறைகளிலும், அதாவது மாவட்டங்களில், அது மட்டுமல்லாமல் அந்த ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் செயற்படுகின்ற பெண் அதிகாரிகளுடன் முதன்முறையாகத்தான் இவ்வாறு ஒரு மாவட்டம் என்ற வகையில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இது ஒரு முக்கிய தருணமாக நான் நினைக்கின்றேன். அதே போன்று நான் இப்போ ஆரம்பிக்கும் போது இன்று சர்வதேச மகளிர் தினம். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் நாங்கள் இந்த ஐநா சபையின் தொனிப்பொருளானது உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உரிமைகள், சமத்துவம், ஊக்குவிப்பு என்றதை அவர்கள் தொனிப்பொருளாக கொண்டிருக்கின்றார்கள். அதே போலவே அதை முன்னிட்டு நாங்களும் தேசிய ரீதியாக நாங்கள் ஒரு தொனிப்பொருளை, அதாவது வளமான நாட்டை கட்டியெழுப்ப, வளமான திடமான வளர்ச்சியை, அபிவிருத்தியை உருவாக்குவதற்கு வலுவான பெண்ணே உறுதுணையாக இருப்பாள் என்றதை நாங்கள் ஒரு தொனிப்பொருளாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கு வலியூட்டுவதே எங்களுடைய கட்டாயமான நோக்கமாக இருக்கின்றது. நான் இப்போ வந்து இங்கே அமரும்போது இந்த யாழ் மாவட்டத்தில் இந்த அரச அதிகாரிகளாக செயல்பட்டவர்களின் படங்களை அனைத்தையும் நான் பார்த்து வந்தேன். எத்தனை ஆண்கள் இருக்கின்றார்கள், எத்தனை பெண்கள் இருக்கின்றார்கள். நான் இந்த பாகுபாடு ஒன்றும் பேச வரையில்லை. இருந்தும் நான் சொல்கின்ற விடயம், அதாவது இப்போ எங்களுடைய இது மாற்று கருத்தல்ல,
இதை நாங்கள் தெளிவாக பேசிக்கொள்ள வேண்டிய விடயம். எங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொன்னார் வந்து, உழைப்பில் நாங்கள் பெண்கள் முக்கியத்துவம் நாங்கள் வகிக்கின்றோம். உழைப்பில், அதாவது அந்நிய சிலாவணியை ஈட்டி கொடுப்பதில், மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை வாய்ப்புக்கு செல்பவர்களில் அதிகமானவர்கள் யார்? பெண்கள். மலையகத்தில் தோட்ட தொழிலாளர்களாக செயற்படுபவர்கள் பெண்கள். நாங்கள் பார்க்கும்போது உழைப்பு சந்தையில் நாங்கள் பார்ப்போம் என்றால் எங்களுடைய விவசாய களங்களில் இருக்கலாம், மீன்பிடி துறையிலையா இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். நாங்கள் பார்த்தோம்னா தாதியர்மார் சங்கத்தில் பார்த்தோம்னா பெண்கள் தான் அதிகம். ஆசிரியர் சங்கத்தில் பெண்கள் தான் அதிகம். ஒரு பாடசாலை எடுத்தோம்னால் ஆசிரியர்களில் பெரும்பான்மையான பெண்கள். அப்படி பார்க்கும்போது பெண்களுடைய பங்களிப்பு அந்த நிலையில் இருக்குது. யூனிவர்சிட்டி மாணவர்கள் பார்த்தோம்னால் பெண்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அரசு உயரதிகாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாராளுமன்றத்துக்கு வாக்களிப்புக்கு பெண்கள் எங்களுடைய சமுதாயத்தில் சனத்தொகையில் 152% பெண்கள். அந்த பெண்களுடைய வாக்கின் மூலம்தான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுது. பாராளுமன்றத்தில் 225 பேரில் எத்தனை பெண்கள்? இப்போ பெண்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறீங்க? நான் இதில் சொல்ல வர விடயம் என்னவென்றால், உழைப்பு, அதாவது நீங்கள் வருமானத்தை ஈட்டுவதற்கு உங்களுடைய உழைப்பில் நீங்கள் முன்னுரிமை எடுக்கிறீங்க. ஆனால் அந்த உழைப்பு, அதாவது இங்கே இயங்கி வருகின்ற பொருளாதாரத்தின் பிரதிபலன் கிடைக்கும் போது பெண்கள் அதில் எவ்வாறு அனுபவிக்கிறார்கள் என்பது தான் முக்கியமானது. பங்களிப்பில் நீங்கள் முன்னுரிமை எடுக்கிறீங்க, ஆனால் அனுபவிப்பு எப்படி, பிரதிபலன் எவ்வாறு இருக்கு? நாங்கள் அந்நிய சிலாவணி ஏற்று கொடுக்கிறோம். அந்த அந்நிய சிலாவணி எடுத்து வருகின்ற இந்த அரசாங்கத்தில் முக்கியமான பொறுப்பு வகிக்கின்ற இடங்களில், தீர்மானங்கள் எடுக்கின்ற இடத்தில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி? தீர்மானங்கள் எடுக்கும் இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ நாங்களும் இதில் மோதிக்கொண்டு தான் இருக்கிறோம் இந்த பெண்கள் உரிமைக்காக வேண்டி. ஏனென்றால் கிளீன் ஸ்ரீலங்கா என்று ப்ராஜெக்ட் வந்தது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்டில் அந்த எங்களுடைய ஜனாதிபதி, எங்களுடைய பிரசிடென்ட் டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து எத்தனை பெண்கள் உள்வாங்கி இருக்காங்கள்ட்டு பார்த்தோம். இங்கேயும் அப்படி தானே. நாங்கள் எந்த ஒரு குழு நாங்கள் சொல்ல முடியும், ஆராய்ச்சி, நிர்வாக துறையில் நாங்கள் முகாமைத்துவத்துக்கு எடுத்த வேண்டாம். அந்த இடங்களில் தீர்மானங்கள் எடுக்கும் இடங்களில் பெண்களுடைய பங்களிப்பு எப்படி? அது ஒரு துறை. இன்னொன்று நான் சாதாரணமாக எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி நான் கேட்பேன்னு சொன்னால், இப்போ வீட்டுகளில் உணவு சமைக்கிறதுல அதிகமான பங்களிப்பு யாருடையது? ஆண்களும் சமைக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. இப்போதைய சமுதாயத்தில் பெண்கள் தான் உணவு சமைக்கிறதுல அதிகமான வேலைப்பாடுகளில் ஈடுபடுவது. அது வீடுகளில். ஆனால் வருமானம் பெரும் இடத்துல அப்படின்னா இந்த நாட்டுக்குள்ளேயும் அப்படித்தான், உலகத்திலையும் அப்படித்தான். உணவு சமைக்கிறது, வீட்டில் தன்னுடைய குழந்தைக்கு, கணவனுக்கு உணவு சமைக்கிறதுல பெண்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் வருமானம் பெரும் வகையில் செஃப், ஹை லெவல் ப்ரொஃபஷன்ஸ் செஃப்பாக யார் இருக்கிறது? ஆடை நெசவு தொழிலில் பெண்கள் இருக்கிறாங்க. ஆடை தொழில் உரிமையாளர்களாக யார் இருக்கிறார்கள்? நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளை நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்களா இருக்கலாம், டிரைவிங் வாகனத்தை டிரைவ் பண்ணுவீங்க, சைக்கிள் டிரைவ் பண்ணுவீங்க. நீங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, வாரிகள் டியூஷன் கூட்டி போகிறது, வேலை வாரது போகிறது, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் விமானம் ஓட்டுறதுல, பஸ் ஓட்டுறதுல, ட்ரெயின் டிரைவர்ஸ், இந்த தொழில்களை யார் அதிக அளவு வருமானம் பெறுகின்ற சம்பளம் அப்படின்னா சம்பளம் அதிகமாக பெறுகின்ற தொழில்கள் இன்னும் யார் கையில் இருக்கு? எங்களுக்கு வேணுமா இல்லையா? இது சமமான பங்கு தேவையா இல்லையா? வேணுமா இல்லையா? கட்டாயம் வேணும். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஆடை தொழிற்சாலை நாங்கள் சொல்கிறோம் வந்து, இப்போ உங்களுடைய உடையெல்லாம் டிசைன் பண்ணுறது யார்? டிசைன் தொழில் நாங்கள் பார்த்தோம்னா இப்போ கிட்டடியில் தான் பார்க்குறோம் என்றால் லேடிஸ் சலூன் வந்திருக்கு. அழகியல் சலூன் எல்லாம் இப்போ தான் கிட்டடியில் தான் வந்திருக்கு. ஆரம்ப காலம் தொட்டு அதில் யாருடைய அது தொழிலாக இருந்தது வந்து ஆண்களுடைய தொழிலாகத்தானே இருக்குது. ஆனால் ஏனைய நாடுகள் எப்படி? ஏனைய நாடுகளில் விமானம் செலுத்துனர்களாக பெண்கள் இருக்கின்றார்கள், வாகன சாரதிகளாக
வாகன நடத்துனர்களாக பெண்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி நாங்கள் பார்க்கிறோம், அதாவது இந்த நான் சொல்ல வருகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான போட்டி அல்ல. நாங்கள் சொல்கின்றோம் ஆண்களை போலவே பெண்களுடைய பங்களிப்பையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும். அந்த விரிவாக்கம் செய்யறதுக்குள்ள தடை என்ன? இந்த விரிவாக்கம் செய்யணும், பொருளாதாரத்துக்குள்ள இந்த பெண்களை உள்வாங்கணும், இந்த தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கணும், இந்த தொழில் வாய்ப்புகளுக்கு பெண்களை உள்வாங்கணும். அதற்குள்ள தடைகள் தான் என்ன? நீங்க வேலைக்கு போனீங்களா பிள்ளையை பராமரிக்கிறதுக்கு எவரும் இல்லை. நான் பார்த்த அளவில் இந்த 3 மாதத்துக்குள்ள நான் இந்த நாங்கள் புள்ளி விவரங்களை நான் விசாரித்து பார்த்ததில் இலங்கையில் அப்படின்னா பட்ட படிப்பினை முடித்துட்டு பட்டதாரிகளாக வெளிவருகின்ற பெண்களில் முக்கியமாக பெரும்பான்மையான பெண்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு வருடத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் ஒரு 10,000 மாணவிகள் வெளிவருகிறார்கள் பட்டதாரிகளாக. அதில் அரசு தொழிலுக்கு வருவது அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அரசு தொழில் வழங்குவது இல்லை, இருந்தாவிட்டாலும் அதில் அது ஓரளவு பார்த்தோம்னால் ஒரு 10,000 பேர் வந்தால் 5,000 பெண்கள் தான் இந்த அரசு தொழிலுக்கு உள்வாங்குறாங்க. ஏனைய 5,000 பேரும் எங்கே என்று பார்த்தால் பட்டதாரிகளாக இருந்தும் அந்த பட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு வீட்டு பணிப்பெண்களாக செயற்படுகிறார்கள். திருமணத்துக்கு பிறகு அல்லது தொழிலை விட்டு விடுறார்கள். அப்போ இந்த ஒரு பட்டதாரியாக உருவாக்க நான் ஒரு தாய் என்ற வகையில் கேட்கின்றேன், நீங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்திருப்பீர்கள்? உங்களுடைய மாணவியாக ஒரு பெண் யுவதியாக உங்களுடைய மகளை பட்டதாரியாக உருவாக்குவதற்கு நீங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புகள் செய்திருப்பீர்கள்? அதே போலவே ஒரு அரசாங்கம் தான் எவ்வளவு செலவுகள் செய்திருக்கும் ஒரு பட்டதாரியை உருவாக்க. ஆனால் அந்த பட்டதாரியான யுவதி பெற்ற அனுபவம், கல்வி, அது மட்டுமல்லாமல் ஆளுமை, திறன், இந்த வினைத்திறன் சமூகத்துக்கு வர வேண்டுமா வேண்டாமா? இந்த வினைத்திறன் சமூகத்துக்கு வர வேண்டாமா வேணுமா? கட்டாயம் வந்தடைய வேண்டும். அப்போது தான் அடுத்த சமுதாய கட்ட மாற்றம் வரும். அந்த சமுதாய மாற்றத்துக்காக உங்களை உள்வாங்குதா இந்த சமுதாயம்? அந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக உங்களுக்கு அளிக்க வேண்டிய இடத்தை இந்த சமுதாயம் தந்திருக்குதா என்றது தான் நாங்கள் பார்க்கின்ற சமத்துவம். அது தவிர ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சமத்துவம் என்று போட்டி பெற வேண்டிய ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது. வீட்டுக்குள்ள ஆணா பெண்ணா என்ற சண்டையும் கிடையாது, மோதலும் கிடையாது. நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரே விடயம், இந்த சமுதாயம் என்று பார்க்கும்போது அந்த தனித்தனி ஒரு பெண்ணுக்கும், அதாவது ஆண்களுக்கு போலவே பெண்களுக்கும் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு முக்கியமாக நாங்கள் பிராந்திய வலயங்கள் நாங்கள் பேசுகின்றோம், இந்த பிரதேசங்களை பற்றி பேசுகின்றோம். தமிழ் சமுதாயத்தை நாங்கள் பேசுவோமே, தமிழ் சமுதாய வளர்ச்சிக்கு எங்களுடைய பெண்களின் பங்களிப்பை சமமாக ஏற்றுக்கொள்றதுக்கு எங்கள் சமுதாயம் தயாராக இருக்குதா? அதே மாதிரி தான் சிங்கள மக்களுடைய வளர்ச்சிக்கு, சிங்கள மக்கள் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அங்குள்ள பெண்களுடைய பங்களிப்பினை அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுதா? முஸ்லிம் சமுதாய வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட படியமைப்புக்கு நாங்கள் சொல்கின்றோம் அந்த பெண்களுடைய பங்களிப்பை அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுதா? அதுதான் நாங்கள் சொல்கின்ற நியாயம், அதுதான் நாங்கள் கேட்கின்ற சமத்துவம். அடுத்த கட்ட நாங்கள் எங்களுடைய நாடும் ஏனைய நாடுகளைப் போலவே வளர்ச்சி அடைவதற்கு உங்களுடைய அனுபவம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஆளுமை, அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தனித்தனி பெண்ணாக பெற்றுக்கொண்ட அந்த நீங்கள் பெற்றிருக்கின்ற வினைத்திறன், இது அனைத்தையுமே சமூக கட்டமைப்பில் அடுத்த வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்கு சமமான பங்களிப்பினை தருகின்ற ஒரு சமுதாயமே தான் வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு சமுதாய வளர்ச்சியை உருவாக்க தடையாக இருக்கின்ற காரணங்களை தான் நாங்கள் பேசுகின்றோம். சட்டத்தில் தடை இருக்குதா? சட்டத்தில் தடை இருக்கு. சட்டத்தில் சில தடைகள் காரணத்தால் எங்களுக்கு அவ்வாறு போக முடியாத நிலை இருக்கு. அது பிராந்திய சட்டங்களாகவோ தனியார் சட்டங்களாக இருக்கலாம். அடுத்தது தான் கல்வியில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய, கல்வியில் எங்களுக்கான சமத்துவமோ அல்லது நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இந்த எங்களுடைய குழந்தைகளுக்கு சீரான கல்வி எங்களுக்கு கிடைக்கப்பெறுதா? அதில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. சுகாதாரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால், போஷாக்கான உணவில் பார்த்தோம் என்றால், அதாவது நாங்கள் சொல்லுவோம் அரசு இந்த சமுதாயத்துக்குள்ள உள்ள கட்டமைப்பு ரீதியான பாகுபாடுகள் இருக்கு, வியூகங்களில் பாகுபாடுகள் இருக்கு, சட்டத்தில் பாகுபாடுகள் இருக்கு, கலாசார விழுமியங்களிலும் இவ்வாறான தடைகள் இருக்கு.
இது அனைத்தையும் நீக்கி கொண்டால்தான் உங்களுடைய சமமான பங்களிப்பினை எடுக்க முடியும். ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இது ஒரு நீண்ட கால அப்படிதான் நாங்கள் சொல்கின்ற பெண்ணியம் என்றது நாங்கள் பெண்கள் ஆதிக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்றது இல்லை. இந்த சமமான பங்களிப்புக்கு எது தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளை நீக்கி பெண்களுக்கு சுகமாக இயங்கக்கூடிய இலகுவாக நடைமுறையில் இருக்கக்கூடிய உங்களை வலுவூட்டும் வகையிலான வேலை திட்டங்கள் தேவைப்படுது. அதுக்காகத்தான் அந்த வியூகங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் அரசாங்கம், அதற்காகத்தான் அரசு அதிகாரிகள். அதுதான் எங்களுடைய கடமை. அந்த சமுதாய வளர்ச்சிக்கு சமுதாய வளர்ச்சிக்கு ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு தடையாக இருக்கின்ற வியூகங்கள் எதுவாக இருந்தாலும் அதுகளை நிவர்த்தி செய்து குறைபாடுகளை நீக்கி அந்த சமுதாயத்தை வலுப்படுத்த வேண்டியது அவ்வப்போது இருக்கின்ற அரசாங்கத்தின் கடமை, அரசு அதிகாரிகளின் கடமை. அந்த அரசாங்கம் என்ற வகையில் எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது என்னுடைய அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய கடமையானது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு. மகளிர் மற்றும் சிறுவர்களை கட்டியெழுப்பும் போது நாங்கள் பார்த்த முக்கியமான விடயம்தான் கல்வியில் நிறைய குறைபாடுகள் இருக்கு. கல்வி, சீரான கல்வி. கொழும்பில் இருக்கின்ற கல்வி இங்கே பெறலாமா? கொழும்பில் இருக்கின்ற கல்வி இங்கே பெறலாமா? கல்வி, நாங்கள் கொழும்பை மையப்படுத்தி இருக்கின்ற வளர்ச்சி அபிவிருத்தி என்பது இந்த பிரதேசத்துக்கு வந்தடைந்தால்தான் மக்களுடைய வாழ்நிலை அபிவிருத்தி அடையும். அதாவது ஒரு பாடசாலை, அதாவது நாங்கள் சொல்ல வேண்டாம் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, தனியார் பல்கலைக்கழகம் ஒன்று இங்கே உருவாக்கினால் நீங்கள் இங்கிருந்து கொழும்புக்கு சென்று உங்களுடைய மாணவர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் செலவழிக்கிற பணம் இங்கே இருந்து படிக்கும் போது செலவழிக்கின்ற பணத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகம். கொழும்புக்கு போகையில் தங்குமிட வசதி, சாப்பாடு, போக்குவரத்து எல்லாத்துக்குமாக வேண்டி நீங்கள் தாங்க வேண்டிய செலவுன்றது அதிகம். ஆனால் அதே பல்கலைக்கழகம் இங்கே நிறுவப்பட்டால் கல்வி மாத்திரமா கிடைக்கும்? கல்வி மாத்திரமா கிடைக்கும்? இல்லை. இங்கே ஒரு பல்கலைக்கழகம் நிறுவினால் ஏனைய பிரதேசங்களில் இருந்தும் மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வருவார்கள். அப்போது அவர்களுக்கான தங்குமிட வசதிகள் இந்த பிரதேசங்களில் ஏற்படும். அப்போது போர்டிங் ஹவுஸாக இருக்கலாம், ஹாஸ்டலாக இருக்கலாம், இங்கே அமைக்கப்படும் போது அது உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளாக அமையும். அந்த மாணவர்களுக்கு ஒரு சாப்பாடு பேக்கெட், ஒரு உணவு பேக்கெட் அது கொடுக்கும்போது இந்த பிரதேசங்களில் உள்ள மக்களுடைய, முக்கியமாக பெண்களுடைய பொருளாதார அபிவிருத்தி கொஞ்சம் கொஞ்சம் மேம்படும். அது மட்டுமல்லாமல் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களாக, கல்வி உபகரணங்களாக இருக்கலாம், உணவு வகைகளாக இருக்கலாம், லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், அது அனைத்துமே, ஃபில்ம் தியேட்டர், அது எல்லாமே இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரதேச அபிவிருத்தி நடக்கும். அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி ஒன்று கட்டுறாங்கள் என்று கேள்விப்பட்டால் கட்டுமானத்துக்காக வருகின்றவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த கட்டுமான வேலைப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஏனைய வசதிகளை செலுத்தும் போது அந்த பிரதேசத்துக்கான பொருளாதாரம் என்றது இயங்கி வரும். இதுதான் நாங்கள் சொல்கின்ற வளர்ச்சி. அப்போ கொழும்பை மையப்படுத்தி இருக்கின்ற அபிவிருத்தி இந்த பிரதேசத்தை வந்தடையாவிட்டால் மக்களுடைய வாழ்வு அபிவிருத்தி அடையுமா? அவ்வாறு அபிவிருத்தி அடையாது. கொழும்பை மையப்படுத்தி இருக்கின்ற அத்தகைய பெரிய வைத்தியசாலைகள், தனியார் வைத்தியசாலைகள் 1-2 இங்கே வந்திருந்தால் எப்படி? கட்டாயம் வரத்தான் வேணும். நாங்கள் எதிர்பார்க்கின்றவாறான அபிவிருத்தி என்பது இதுதான். தனிப்பட்ட ரீதியாக அது பாடசாலையாக இருக்கலாம், அது அல்லது வைத்தியசாலையாக இருக்கலாம், ஏனைய தொழிற்சாலையாக இருக்கலாம். இதுதான் எங்களுடைய பொறிமுறை. அதாவது அந்தந்த பிரதேசத்தை மையப்படுத்தி இங்கே உள்ள வளங்கள் என்ன, இயற்கை வளங்களையும் மனித வளத்தையும் ஒன்றாக சேர்த்து அந்தந்த பிரதேச அபிவிருத்திக்கு செயற்படுவது தான், அதற்கான தூர நோக்குடன் செயற்படுவதற்கு சிந்திக்க வேண்டியது தான் ஒரு அரசாங்கத்தின் கடமை. அப்போ அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மனித வளத்தையும் இயற்கை வளத்தையும் சரியாக ஒரு இணைக்கின்ற பொறிமுறை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதுக்குத்தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த அரசு நிர்வாகம் என்று. அதே தவிர தனிப்பட்ட ரீதியாக எத்தனை வாக்குகளை பெறலாம், எத்தனை வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு போக முடியும் என்றதில்லை. நான் இங்கே அரசியலுக்கு ஆக வேண்டி நாங்கள் இங்கே வர இல்லை. வாக்களிப்பது உங்களுடைய கடமை, ஆனால் வேலை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. இதுதான் நாங்கள் சொல்கின்ற அந்த அரசியல் மாற்றம் என்றது. நாங்கள் சொல்கின்ற அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் இதுவே.
நாங்கள் அந்த பிரதேசங்களில் அரசியல்வாதிகள் என்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்தால் அந்த தூர நோக்குடன் செயற்பட்டு பிரதேச அபிவிருத்திக்காக செயற்பட வேண்டியது கட்டாயம். கடல் பிராந்திய பிரதேசங்களில் அந்த நீரியல் கடற்தொழில் அபிவிருத்தி, விவசாய பிரதேசங்களில் விவசாய அபிவிருத்தி, ஏனைய பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த வளங்களை பயன்படுத்தி அபிவிருத்தியை கட்டியெழுப்ப வேண்டியது கட்டாயமானது. எனவே தான் இந்த முறை வடமாகாண அபிவிருத்திக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தினூடாக. அதாவது நாங்கள் பார்த்தோம் எந்த மாகாணத்துக்கு 9 மாகாணங்களில் எந்த மாகாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் 30-40 வருடமாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் அதிகமாக எந்த பிரதேசத்தில் இருக்கின்றார்கள் என்று கணிப்பிட்டுத்தான் அந்த ஒதுக்கீட்டை செய்யப்பட்டது. இல்லாட்டி வடக்குக்கு மட்டும் கொடுத்துட்டு ஏனையவர் சொல்கிறார்களே, பாராளுமன்றத்தில் கேட்கிறார்கள், வட மாகாணம் மட்டும்தான் அபிவிருத்தி அடையணுமா, ஏனைய மாகாணங்கள் அபிவிருத்தி அடையக்கூடாதா? எங்களுடைய முக்கிய கருத்து என்னென்றால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். நாங்கள் பார்த்தோம் எந்த மாகாணத்தில் வறுமை கோட்டின் கீழ் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள் என்று பார்த்தால் வடமாகாணம். அதாவது 30-40 வருடங்களாக இந்த யுத்தத்தின் பாதிப்பின் காரணத்தாலும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் காரணத்தாலும் அந்த பிராந்திய அபிவிருத்தி வர இல்லை, பிரதேச அபிவிருத்தி நடக்க இல்லை. அப்போ இந்த வருடம் எங்களுடைய முக்கியத்துவம் வடமாகாணம். அடுத்த வருடம் பார்த்தோம் என்றால் இன்னொரு மாகாணம். அப்படி போகும்போது 5 வருடங்களுடைய எங்களுடைய அரசாங்கத்தின் காலத்துக்குள்ள நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவ்வாறு ஒவ்வொரு பிராந்திய வலயங்களையும் நாங்கள் அந்த மாகாண சபைகளை நான் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மாகாணமாக கட்டியெழுப்பப்பட்டால் இந்த நாடு 5 வருடங்களுக்குள்ள அபிவிருத்தி அடையும் என்றதை நாங்கள் நிச்சயமாக முழுமையாக நம்புகின்றோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அது ஒன்று. அடுத்த கட்டம், இப்போ அதில் பெண்கள் விவகாரம் தொடர்பாக நான் விவரங்களை அந்த புள்ளி விவரங்களை நான் சேகரித்ததில் எந்த அளவு எங்களுடைய இங்கே மாவட்ட அதிபர் சொன்ன மாதிரியே கூறியவாறு 122% தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இங்கே யாழ் மாகாணத்தில் மட்டும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நான் எங்களுடைய விவரங்களோட அந்த புள்ளி விவரங்களோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கல வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மட்டும் 90,000 தனித்தலைமைத்துவ குடும்பங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கிறார்கள் இந்த வடகிழக்கு 2 மாத்திரம். அப்போது இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கட்டியெழுப்ப வேண்டியது ஒரு முக்கிய கடப்பாடு இருக்கு. உரிமைகள் என்ற வகையில் பார்க்கும்போது இந்த உரிமை சார்ந்த விடயம் என்றால் அடிப்படை உரிமைகள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கல்விக்காக நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு, சுகாதாரத்துக்காக நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு, இருப்பிடத்துக்காக. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கொழும்பிலோ இணைய பிரதேசங்களில் படிக்க போவதாக இருந்தால், வெளிநாட்டு படிப்புக்கு போவதாக இருந்தால் உங்களுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனால தான் நாங்கள் சொல்கின்றோம். எனவே இப்போ யாராவது இப்போ 3 பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் ஒரு பிள்ளையை தான் நல்லா படிக்க வைக்க முடியும். 3 பிள்ளைகள் இருந்தால் 3 பிள்ளையும் ஒரேவாறு படிக்க வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பாடசாலை மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகல் அதிகமாக இருக்கிறது எந்த பிரதேசத்தில் என்று பார்த்தால் இங்கே மலையகத்திலும் அப்படித்தான், இந்த பிரதேசங்களிலும் பாடசாலையை விட்டு இடைவிலகிற தன்மை இருக்கு. எனவே தான் எங்கள் அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்தார் 6000 ரூபாய் கொடுப்பனவு இந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்போது பாடசாலை கல்வியை முழுமையாக பெறுவதற்கு அந்த உண்மையாகவே அந்த விவரங்களை பார்த்தோம்ன்றா இந்த அஸ்வசுமை இருக்கின்றவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் அந்த வந்த நிதி, இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற நிதி டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் அது முடிவடைந்திரும். அதாவது கால அவகாசம் முடிந்துட்டு, இல்லாவிட்டால் அது எங்களுக்கு பெற முடியாது. எனவே நாங்கள் அரசாங்கத்தை கையேந்திரது நவம்பர் 21. அப்போ நவம்பர் 21 இருந்து பார்க்கும்போது டிசம்பர் வரையிலான அவசரமாக புதிதாக இந்த புள்ளி விவரங்களை பெற முடியாது. இருக்கின்ற நம்பகத்தகமான புள்ளி விவரத்தை பார்த்தால் அது அஸ்வசும புள்ளி விவரங்கள் மாத்திரம்தான். எனவே தான் அந்த அஸ்வசும குடும்பங்களுக்கு, அஸ்வசும கிடைக்கப்பெறுகின்ற குடும்பங்களுக்கு இது வழங்கப்பட்டது. நாங்கள் ஜூன் மாதத்துக்குள்ள, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ள இந்த சரியான தகவல்களை, யார் அந்த பயனாளிகளாக வர வேண்டும், சரியான பயனாளிகள் யார் என்றதை கண்டுகொள்வதற்காக
அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் அனைவரையும் நாங்கள் பலப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அந்த அணுகுமுறைகளை நாங்கள் கையாள வேணும். அதுக்கு அப்பாற்பட்டு அடுத்த வருடத்துக்கு முன் இந்த புள்ளி விவரங்கள் தர விவரங்கள் அனைத்தையுமே நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள சரிவர நிவர்த்தி செய்ய கொண்டு வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அது உண்டு. அப்போது தான் நாங்கள் அரசாங்கம் தீர்மானித்தது, இந்த மாணவர்களுடைய இடைவிலகலை நிறுத்துவதற்காக அரசாங்கம் அந்த கொடுப்பனம் ஒன்று கொடுக்கறதுக்கு தீர்மானித்தது. பாதணிகள் வழங்கப்படுது, சீருடை வழங்கப்படுது, காலமை உணவு வழங்கப்படுவதற்காக வேலை திட்டம் இருக்கு. இப்பவும் அந்த சில இடங்களை பார்த்தோம்னா அந்த குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களின் மாணவர்களுக்கு முன்பள்ளி மாணவர்களுக்கு காலம் உணவு, சில பாடசாலைகளுக்கு கூட காலம் உணவு வழங்கப்படுது. பாடசாலை யுவதிகளுக்காக வேண்டி இந்த மாதவிடாய் காலத்தில் சானிட்டரி நெப்கின்காக அவங்களுடைய சுகாதார தேவைகளுக்காக 1.4 பில்லியன் 1.4 பில்லியன் ரூபாய் இந்த சானிட்டரி நெப்கின் வழங்கும் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் பாடசாலைக்கு செல்லாமல் ஏதாவது சிறுவயதிலே அபராதங்களுக்கு முகம் கொடுத்து அந்த தடுப்பு நிலையங்களில் நன்னடத்தை நிலையங்களில் இருக்கின்ற அந்த ப்ரொபேஷனில் இருக்கின்ற மாணவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய வள அபிவிருத்தி அந்த ப்ரொபேஷன் நன்னடத்தை நிலையங்கள் அந்த சிறுவர் நிலையங்கள் போன்ற வகையில் பார்க்கும்போது ஆர்ஃபனேஜஸ் இது அனைத்திலும் இருக்கின்ற மாணவர்களுடைய சிறுவர்களுடைய வாழ்வு நிலை கட்டியெழுப்பதற்காக 500 மில்லியன் ரூபாய் இந்த முறை வேறாகவே ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அவ்வாறான சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ப்ரொபேஷனில் இருக்கின்ற 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மீள சமுதாயத்துக்கு வரும்போது அவர்களுக்கு இருப்பிட வசதி இல்லாவிட்டால் அதிலேயும் யுவதிகளாக 18 வயசுக்கு மேற்பட்ட யுவதிகளாக இருந்தால் அவர்களுக்கு வீடமைத்துக் கொள்வதற்காக 10 lakhs அதாவது 1 மில்லியன் ரூபாய் 1 மில்லியன் ரூபாய் அவர்களுக்காக கடன் வசதியாக கொடுக்கப்படுது. அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கப்படுது. இப்போது அங்கே இருக்கின்ற தொழில் பயிற்சி அந்த எல்லா நன்னடத்தை நிலையங்களிலுமே கட்டாயமாக அவர்களுக்கு 16 வயசுக்கு பிறகு தொழில் பயிற்சிக்காக அவர்களுக்கான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நன்னடத்தை நிலையங்களில் இருக்கின்றவர்களுக்கு சிறார்களுக்கு 5000 ரூபாய் மேலதிகமாக வழங்கப்படுது அவர்களுடைய தேவைப்பாடுகளுக்காக வேண்டி. அப்போது இது அனைத்தையுமே நாங்கள் எதிர்பார்க்கின்றது இந்த சமுதாய கட்டியெழுப்பு என்பதை. இப்போது மகாபுல கொடுப்பனம் 5000 ரூபாவாக இருந்தது 7500 ரூபாயாக நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அந்த கொடுப்பனவு அதிகரித்ததன் காரணத்தால் அந்தந்த தாய்மார்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்ற கல்வியின் சுமை ஓரளவு குறைந்திருக்கு. இது முழுமையாக குறையப்படுவதாக இல்லை, இருந்தாலும் அது ஓரளவாக அது வசதியாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலத்தான் அது மட்டுமல்லாமல் 1000 பஸ் வண்டிகள் இந்த போக்குவரத்து சேவைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கு. புதிதாக 1000 பஸ் வண்டிகள் புதிதாக உள்வாங்கப்பட்டிருக்கு. 1000 பஸ் என்றால் இந்த பிரதேசத்துக்கும் ஒரு 2-3 பஸ்ஸாவது 10 பஸ்ஸாவது வந்துவிடும். அப்போ அப்படி பார்க்கும்போது 10 பஸ் வண்டிகள் புதிதாக கிடைத்தால் கூட அது உங்களுடைய பிரதேசங்களுடைய போக்குவரத்துக்கு நீங்கள் கண்ண நேரம் காத்திருப்பது கொஞ்சமாவது உங்களுடைய நேரத்தில் குறையும். அந்த பஸ் வண்டிகளை மட்டுமல்லாமல் இப்போ பார்த்தீங்களா நாங்கள் சொல்கின்றோம் பஸ்ஸில் போக முடியாதது காரணம் நெரிசல் மட்டுமல்ல, பெண்களுக்கு அந்த பொது போக்குவரத்து சேவையில் முகம் கொடுக்கின்ற பாலியல் வன்முறைகள் கூட ஒரு காரணமாக இருக்கு. எனவே தான் எங்களுடைய இந்த அமைச்சுக்குள்ள எங்களுடைய பெண்கள் அந்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுக்குள்ள நாங்கள் 2 ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் டெலிஃபோன் நம்பர்ஸ் வச்சிருக்கிறோம். 1929 சிறார்கள் அதாவது இளம் யுவதிகளுக்கோ சிறுவர்களுக்கோ நடக்கின்ற வன்முறைகள் தொடர்பாக 1929 என்ற இலக்கத்தின் மூலம் உங்களுக்கு அதுகளை தெரிவிக்கலாம். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான வன்முறைகள் பஸ் வண்டிகளில் ஏதாவது நடந்தால், உங்கள் வேலை தளங்களில் உங்களுக்கு ஏதாவது வன்முறைகள் நடந்தால், அவ்வாறான பாலியல் ரீதியான உங்களுக்கு ஏதாவது எவ்வாறான சந்தர்ப்பங்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்தாலும் கூட 1932 இலக்கத்தினூடாக இதனை அறிவிக்கலாம். எங்களுக்கு நேரடியாக சிறுவர் மகளிர் அமைச்சின் நேரடி அழைப்புக்கு நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு மட்டுமல்லாமல் நாங்கள் 119 நம்பரும் இருக்குது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் புதிதாக இந்த அரசாங்கம் இந்த கிட்டடியில் நாங்கள் எடுத்த ஒரு தீர்மானம் தான் எல்லா போலீஸ் நிலையங்களிலும் சகல போலீஸ் நிலையங்களிலும் 2 பெண் போலீஸ் அதிகாரிகள் கொண்ட புதியதோர் பிரிவொன்று நாங்கள் நிறுவியிருக்கின்றோம் இந்த பாலியல் வன்முறைகள் தொடர்பாக அங்கே முறைப்பாடு செய்வதற்காக. அப்போது எங்களுடைய அரசாங்கம் வெறுமனே
பண ஒதுக்கீட்டில் மாத்திரம் இந்த நாட்டை நடத்த முடியும் என்று நாங்கள் நம்பவில்லை. முழுமையாக பார்த்தோமென்றால் கொள்கை ரீதியாக வியூகங்களில் அமைப்புகளினூடாக இருக்கின்ற அமைப்புகளில் உள்ள வேலை திட்டங்களை பலப்படுத்துவதன் மூலமாக அனைத்து துறைகளிலுமே உங்களை கட்டியெழுப்புவதற்கான மக்களுடைய வாழ்வை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம் இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் உண்மையாக பயனாக சமூகத்துக்கு வருவதற்கு இது சீரான தன்மையோட செயற்பட வேண்டும். இதுதான் ஆரம்ப கட்டம் மாத்திரம்தான். இந்த ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இந்த முறை நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிதி வசதிகள் அனைத்துமே எத்தனை மாதங்களுக்கு? இது எங்களுடைய இறுதி கட்ட வரவு செலவு திட்டம் இல்லை, இது எங்களுடைய ஆரம்ப வரவு செலவு திட்டம். இதுதான் நாங்கள் இந்த அரசாங்கத்தின் இந்த நாட்டின் மாற்றத்துக்காக எடுத்து வைக்கப்பட்ட முதல் படி. எனவே எங்களுக்கு போக வேண்டிய இன்னும் கனதூரம் இருக்கு. அதில் ஆரம்பமே நாங்கள் மிகவும் திடமாக நம்பிக்கையாக உன்னதமான நோக்குடன் மக்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். இது முழுமையாக நிறைவேறும் என்றதை நான் உறுதியாக கூறுகின்றேன். அதொன்று. அடுத்து இங்கே நிறைய அரசு அதிகாரிகள் இருக்கின்றீர்கள். எங்களுடைய WDOமார் எனக்கு தெரியும், விமென் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கவுன்சிலர்ஸ், அடுத்து எங்களோட சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நிறைய பேர் எங்களுடைய அமைச்சுக்கின் கீழ் சேவை செய்கிறவர்கள் பெண்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், நான் எங்களுடைய எங்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு நான் கூறியவாறு நிறைய களத்தில் வேலை செய்கிறது இப்போ ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பெண்கள். ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பெண்கள். இதில் அரசாங்கம் இப்போ கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம்னால் உண்மையாகவே ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் பெண்களாக மாறினதன் முக்கியமான காரணம் ஒரு வகையில் அவர்களுக்கு ஃபீல்டில் வேலை செய்கிறதுக்கு தடை இருக்குது. பெண்கள் என்றபடியாலே நீங்களும் அந்த செயற்பாட்டில் இறங்கி களத்தில் வேலை செய்யும்போது நீங்களும் இவ்வாறான பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு, பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, போக்குவரத்து பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறீங்கள் என்று நல்லாவே எனக்கு தெரியும். முக்கியமாக GSமார் எடுத்தாலும் கூட அவர்களுடைய ஃபீல்டில் போகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இரவு நேரத்தில் எங்கேயாவது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு மையம் நடந்ததுன்னு சொன்னால், ஒரு மரணம் நடந்தது என்றாலும் அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இரவில் போக முடியாது. ஒரு GSக்கு ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஏதாவது ஒரு வன்முறை இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு உடனடியாகவே அந்த இடத்துக்கு போக முடியாது. பெண்கள் என்றபடியால் இந்த வாரான சிக்கல்களுக்கு பெண்கள் ஆஃபீஸர்ஸாக இருக்கும்போது இவ்வாறான சிக்கல் இருக்குது. எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம், அது போக்குவரத்தை பற்றி நாங்கள் அரசாங்கம் இலக்கரசனை செலுத்த வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்பு, அரசு உத்தியோகஸ்தர்களுடைய பாதுகாப்பு, கொடுப்பனவு போன்ற விடயங்கள், டிஜிட்டல் டெக்னாலஜி, உங்களுக்கு நீங்கள் சேகரிக்கின்ற தகவல்களை வைத்துக் கொள்வதற்கு தேவைப்படுகின்ற ஆவணப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான ஆவணங்கள் ஒன்றும் இல்லாத நிலை இருக்குது. அப்போ அதுகளை எங்கே உங்கள் கவனமாக பத்திரமாக வைத்துக் கொள்வது, பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்றது முக்கியமான பிரச்சனை. அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப வசதி உங்களுக்கு தேவைப்படுது. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் டிஜிட்டலைஸ் எக்கானமி, இந்த சிஸ்டத்தை டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சை டிஜிட்டலைஸ் பண்ணுவதற்கு மாத்திரம் 30 மில்லியன் இந்த வருஷத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. 30 மில்லியன் ரூபாய். அப்போ அந்த 30 மில்லியனில் நாங்கள் எதிர்பார்க்கின்றது உங்களுக்கு தேவைப்படும் வகையிலான சில கருவிகள், தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும். அதுபோன்று உங்களுடைய போக்குவரத்தை பற்றி நாங்கள் அரசாங்கத்துடன் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடன் கூட நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஃபீல்டு ஆஃபீஸருக்கு கொடுக்கின்ற கொடுப்பனவு போதாமையின் இருக்குது போன்ற விடயங்கள் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். இது அனைத்துமே நாங்கள் பேசப்பட்ட விடயம். ஓகே, தேங்க்ஸ். நாங்கள் என்னென்னா உங்களுக்கு உங்கள் பிரதேசத்துக்கான ஒரு கேபினட் மினிஸ்டர் இருக்கிறார். அதே போல் பெண்கள் விவகாரம் தொடர்பாக இவ்வளவு காலம் ராஜாங்க அமைச்சராக இருந்தது, இம்முறை ஒரு கேபினட் அமைச்சாக மாற்றப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் அனைவருமே ஜனாதிபதியுடன் நாங்கள் இருக்கின்ற கேபினட்டுக்குள் இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பேசிக்கொள்வோம். பிராந்திய அபிவிருத்தி, பெண்கள் வலுப்படுத்தல், எப்படி நாங்கள் இதில் பண ஒதுக்கீடுகள் செய்கிறது என்ற விடயங்களை பார்த்தோம் என்றால் இம்முறை இவ்வாறான நிலைகள் நாங்கள் இவ்வாறான அளவுக்கு கூட நாங்கள் பேசி எங்களுடைய அரசாங்கத்துக்குள்ள மக்களுக்கு நலன் புரியும் வகையிலான அந்த அபிவிருத்தி செயல்படுகின்ற வகையில் அபிவிருத்தி திட்டங்களை மேம்படுத்த எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாங்கள் இயங்கி வருகின்றோம். ஆகவே இறுதியாக நான் சொல்கின்ற விடயம் இன்னும் ஒரு விஷயம்னு சொல்லணும். ப்ரொபேஷனுக்கு உங்களுக்கு தெரியும், நான் இப்போ ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் கதைத்து பேசியவாறு இந்த ப்ரொபேஷனுக்கு, அதாவது இந்த நீதிமன்றத்திலிருந்து ப்ரொபேஷனுக்கு அனுப்பப்படுகின்ற சிறார்களை
கொண்டு போவதும் வந்து அந்த பெர்பெட்ரேட்டர், அதாவது அந்த அபராதங்கள் விதித்தவர்கள் அந்த அவர்களுடனே தான் இந்த சிறுவர்களையும் கூட அவர்கள் கொண்டு செல்கின்றார்கள். அந்த ப்ரொபேஷனுக்கு கொண்டு செல்கின்றதும் அதே சிறைச்சாலை வாகனத்திலே தான். ஆகவே நாங்கள் இம்முறை 250 மில்லியன்ஸ் 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ப்ரொபேஷனுக்கு கொண்டு போகிற மாணவர்கள், அது சிறுவர்களுக்கு வேறாக அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் 250 மில்லியன்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி இது முக்கியமான விடயம். ப்ரொபேஷனுக்கு சென்றாலும் கூட இது முக்கியமான அவர்களுடைய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பு. அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் எவ்வளவு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்றதை எங்களுக்கு தெரியும். எனவே தான் ப்ரொபேஷன் கூட எங்களுடைய அமைச்சுக்கு கீழ் தான் இயங்கி கொண்டிருக்கு. எனவே முன்பள்ளி ஆசிரியர்களுடைய விடயம், இந்த நான் சொல்கிறது வந்து பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கி வருகின்ற அந்தந்த பிரிவுகளின் ஆஃபீஸர்ஸ் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நான் நிறைய கலந்தாலோசிச்சிருக்கிறேன். அந்த வேலை திட்டங்களை நாங்கள் எடுப்போம். அதே போல் என்ன போலவே எங்களுடைய 21 அமைச்சுக்களும் இவ்வாறே இயங்கி வருகிறது. ஆகவே இந்த அபிவிருத்தி என்றது சீரானது, நிச்சயமானது, திடமானது, நம்பிக்கைகரமானது. எனவே இந்த வளர்ச்சி நாட்டை நாங்கள் கட்டாயமாக வலுப்படுத்தி இந்த நாட்டை உங்கள் மக்களுக்கு வாழக்கூடிய உகந்த ஒரு நாடாக, உரிமை ரீதியாக, சட்ட ரீதியாக, பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவோம் என்ற உறுதியை கூறி நான் விடைபெறுகின்றேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் வந்து உங்களோட கட்சியில் வந்து எவ்வாறு இருக்கும்? அந்த காலங்களில் வந்து அமைச்சிட்டு மகள் மேல் தான் நகரசபை பிரதேச சபையில் வந்து தவிசாளராக இருந்த காலம் இருக்கு. இந்த முறை வந்து உங்களோட, அதாவது வந்து NDP இந்த அரசாங்கத்துகளில் வந்து நடக்கிற உள்ளூராட்சி தேர்தலும் சரி, அந்த தேர்தலில் வந்து எவ்வாறு நீங்கள் பெண் தலைமை 25% ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க? கட்டாயம் எங்களுடைய கட்சிக்குள்ள வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய புதிய பெண் தலைமைத்துவம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதாவது 125% பெண்களின் பங்களிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகளுக்கு வேண்டி எங்களுடைய பெண்கள் அமைப்பில் செயற்பட்ட, உண்மையாகவே களத்தில் இறங்கி மக்களோட பணியாற்றிய பல்வேறு துறைகளை சார்ந்த பெண்கள் கட்டாயம் போட்டிடுவார்கள். அதே போன்று அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நிச்சயமான உறுதியான நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. யாழ்ப்பாணம் மாநகர சபையில் மேயர் வேட்பாளராக யார் நாங்கள் நாங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இப்போதைய அந்த பட்டியலை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். இப்போ இந்த வேட்புமனு தாக்கம் செய்ய இருக்கு 17ஆம் தேதி. இந்த நாட்களில் நாங்கள் அதில் இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக அண்மையில் வந்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து அனுபவம் உள்ள ஒரு ஆள் வந்து பாராளுமன்றத்துக்கு தேவைன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அப்படியான அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கான பாராளுமன்ற பதவி ஒன்று இன்னும் பாராளுமன்றத்தில் இல்லையே. அது வருவதாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் வரலாம். பாராளுமன்ற உறுப்பினராக வரத்துக்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த தகுதி இருக்குது என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி அனுபவசாலிக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சீட் கூட பாராளுமன்றத்தில் இல்லை என்றதையும் நாங்கள் கூற வேண்டும். அண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலை மாணவியை ஒருவர் காணொலி எடுக்க முற்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் அந்த காணொலி பரவி வருது. மகளிர் விவகார அமைச்சர் என்ற இதில் அதோட நீங்கள் நடவடிக்கை? உண்மையாகவே இந்த சைபர் கிரைம், அதாவது இந்த இணையதளத்தினூடாக நடக்கின்ற அபராதங்கள் தொடர்பாக புதிய நடவடிக்கைகளும் சட்டத்திட்டங்களும் எடுக்கப்படுது. அந்த மூலமாக இது தனிப்பட்ட நபருக்கென்று இல்லை, இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் யுவதிகளுக்கும் நாள்தோறும் முகம் கொடுக்க நேரிடுற சம்பவம். எனவே இந்த சட்டத்தை பலப்படுத்துவதன் மூலம் மாத்திரம்தான் இதற்கான நிவாரணத்தை காண முடியும். உடனடியாக அதற்கான சட்ட மாற்றங்கள் ஏற்படும்.